பன்னீர் ஸ்டஃப்ட் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பன்னீரை ஃபஸ்ட்டு துருவி எடுத்துகிட்டு பூண்டையும் பச்சை மிளகாவையும் நல்லா தட்டிட்டு வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் கடல மாவு, உப்பு, மிளகாத்தூள், தயிர், ஒரே டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு காட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கட்டி இல்லாமல். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தட்டி வச்ச பூண்டையும் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கின பிறகு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற வரையும் குக் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த மசாலா மிக்ஸையும் சேர்த்து கப்பளவு தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசம் போன பிறகு கடைசியாக மல்லிக்கீரை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா அந்த பன்னீர் நல்லா திக் அண்ட் க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. ஒரு நல்ல மெலிசான தோசையாக ஊற்றி அதுக்கு நடுப்புற அந்த பன்னீரை ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக பட்டர், சைடில் நெய் சேர்த்துட்டு நல்லா தோசை வெந்தோடனே மடக்கி எடுத்து சர்வ் பண்ணால் இதுக்கு எந்த வித சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. அந்த திக் க்ரீமியான பன்னீரே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.